ஹாய், நான் உங்க புனிதா. இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த தான் பேச போறேன். உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கா? தாழ்வு மனப்பான்மையா? அதெல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா? சரி, நான் கேட்கிற இந்த 2 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதிலிருந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரியுமா? யாராச்சும் உங்கள மட்டம் தட்டி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதையே நினைச்சு கவலைப்படுறீங்களா? இப்போ ஒரு தடவ மட்டம் தட்டி பேசிட்டாங்கன்னா, அத கிட்டத்தட்ட ஒரு 100, 200 தடவ நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? அடுத்து உங்கள யாரு மட்டம் தட்டி பேசுனாங்களோ, அவங்க மேல அளவுக்கு அதிகமா கோவம் வருதா? அவங்கள எப்படியாச்சும் சபிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? இல்ல நான் எப்படியாச்சும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு வெறி வருதா? இது எல்லாமே இருந்தாலே அதுக்கு பேரு தாழ்வு மனப்பான்மைன்னு தாங்க அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன்னா, முதல்ல நாம நம்பள உயர்வா நெனச்சோம்னா, அடுத்தவங்க நம்பள எவ்ளோ மட்டம் தட்டி பேசினாலும், "அவன் கெடக்குறான். அவன் எப்பவுமே அப்படிதான் பேசுவான். நம்மள பத்தி நமக்கு தெரியாதா? நாம எப்பவுமே கிங்கு தான்." அப்படின்னு எப்போ நம்பள நாம்பளே உயர்வா நெனைக்கிறோமோ, அப்போ நம்ம கிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்காது. மத்தவங்க நம்மள எவ்ளோ மட்டம் தட்டி பேசினாலும், அத நம்ப கேர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, ஒருவேள தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, என்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நாம மத்தவங்க நம்பள தரக்குறைவா தான் நெனைக்கிறாங்கன்னு நெனச்சுப்போம். ஒருவேள அவங்க நம்மள உயர்வா கூட நெனைக்கலாம். அவங்க நம்மள புகழ்ந்து பேசுறதுக்கு நேரம் கிடைக்காம கூட இருக்கும். இல்ல அவங்க நம்மள தப்பாவே நெனச்சு கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நாமளே என்ன பண்ணிப்போம்னா, அவங்க நம்மள தப்பா தான் நெனைக்கிறாங்க. அவங்க நம்மள புகழவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்மள தரைக்குறைவா நெனைக்கிறாங்க அப்படின்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணுமா, நமக்குள்ள தப்பு தப்பு தப்பா சொல்லிக் குடுக்கும். ஏன்னா, அதுக்கு பேரு தான் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது அது உள்ள வந்துடுச்சு. அது வந்துடுச்சுனாலே நம்ம மைண்ட் என்ன பண்ணும், "அவன் நம்மள மட்டம் தட்டுறான் பாரு. அவ நம்மள எப்பவுமே அப்படி பேசுவா." இப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஃபேமிலில அம்மா, அப்பா யாரா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். நம்மள புகழ்ந்து பேசல அப்படின்னா, நம்மள அவங்க தரக்குறைவா நினைக்கிறாங்களோ, நம்மள மட்டம் தட்டுறாங்களோ, நம்மள அவங்களுக்கு புடிக்கலையோ, நம்ம கேரக்டர் அவங்களுக்கு புடிக்கலையா, நம்ம பேசுறது அவங்களுக்கு புடிக்கலையா, நம்ம சாதிப்போம்ன்னு அவங்களுக்கு தோணலையா, இப்படின்னு நம்மள பத்தி நெகட்டிவான எண்ணங்களே நமக்குள்ள வந்துகிட்டு இருக்குங்க. அதனால தாழ்வு மனப்பான்மைய எப்பவுமே நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது. அத தூக்கி தூர போட்டுட்டு, நம்ப மேல நாம முதல்ல மரியாதை வைக்கணும். நம்மள மத்தவங்க உயர்வா தான் சிந்திக்கிறாங்க அப்படின்னு நெனச்சா தான் அது நடக்கும். நம்ம எப்பவுமே மத்தவங்க நம்மள தப்பாவே நடத்துறாங்க, தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க நம்மள பெருமையா பேச மாட்டேங்கிறாங்க, மத்தவங்க தான் அவங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுதான் நடக்கும். இல்லைங்களா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அதனால தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்குள்ள இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.